பீச் எவ்வளோ சுத்தமாக இருக்குது? முன்ன வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்தது. இப்போ பீச் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சுத்தப்படுத்தி இப்போ நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூலும் ரொம்ப சுத்தமாக எல்லாம் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறீங்களா? எப்படி இருக்கா? நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு. இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பசங்க விளையாடுறதுக்குலாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. சுத்தமாக இருக்குது. அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடிக்கடி க்ளீன் பண்ணுறாங்க பார்க்குறீங்களா? முன்னாடி எல்லா இடத்துலையும் குப்பையாக கிடக்கு. ஆமாம், முன்னெல்லாம் ரொம்ப எல்லாத்துல பாட்டில் அது இது நிறைய கண்ணாடி கூடலாம் இருக்கும். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நல்லா அழகாக போட்டிருக்காங்க. பசங்களும் அழகாக விளையாடுறாங்க, நல்லா இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இது என்ன சொல்ல ஒரு ஆட்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ திமுகலாம் எப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறீங்கக்கா? இந்த ஆட்சியில் இந்த விஷயம் நடந்திருக்கு எல்லாம் பெட்டரா இது பெட்டராக இருக்குது. ஓகே, இந்த மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறீங்களா? எப்படி என்ன நினைக்கிறீங்கக்கா? மகளிர் உரிமை தொகைலாம் வருது, ஆனால் எங்களுக்கு வரதில்லை. இல்லைக்கா, இந்த ஆட்சி முடிவு காலத்துக்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த 5 வருஷம் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க? இந்த ஆட்சியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? நிறைய கோயில் சீரமைச்சிருக்காங்க, பீச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மகளிர் உரிமை தொகைக்கு நல்லாவே இது பண்ணியிருக்காங்க. பிரிட்ஜு நிறைய கட்டியிருக்காங்க. எல்லாமே ஓவரால் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஸ்டாலின் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களாக்கா? கண்டிப்பாக இருக்குது. அது சொல்ல ஏதாவது காரணம் இருக்குல்லக்கா? கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது காரணம்? கண்டிப்பாக வரணும். ஏன்னா இப்போ இல்லை, குறிப்பாக வந்து டிவிக்கு வந்த பிறகு பெண்கள்லாம் வந்து டிவிக்கு என்ன சொல்லுவாங்கங்கிறாங்க. அதனால கேட்குறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்ச 2 பேருமே காம்படிஷன் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வின்னிங் வந்து டிஎம்கேன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த என்னென்ன ஃபெசிலிட்டி இதுக்குன்னு தனியாக பார்க்குக்கு போகணும். இப்போ இது இருக்கிறதுனால ஜாலியாக இருக்குது. என் பையனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். ரொம்ப சுத்தமாக இருக்குதாங்களா? ரொம்ப சுத்தமாக இருக்குது. தண்ணியெல்லாம் சுத்தமாக இருக்குதுங்களாக்கா? நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லாம் போனீங்களா? பார்த்தீங்களாக்கா? ஸ்விம்மிங் பூல் போல, ஆனால் பீச் க்ளீனாக இருக்குது. சுத்தம் இருக்காது. ஆமாம். இப்போ நானே சாப்பிட்டு கீழே போட ஐயோ இவ்வளோ க்ளீனாக இருக்கே, போடலாமா வேணாவான்னு யோசிச்சேன். நல்லா இருந்தது, நல்லா இருக்கு. ஆமாம், லீவ் முடிவு வருவோம். மாதம் வந்துன்னு இருக்கிறோம். நாங்கள் இப்போ செலவு எங்களுக்கு ஆகிறது கிடையாது, வெறும் சாப்பாடு செலவு தான் ஆகுது. இது எல்லாமே ஈஸியாக இருக்குது. அதனால் பீச்சுக்கு வந்துன்னு இருக்கோம். இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறோம். இப்போ தான் என்ன காரணம்? திமுக ஆட்சி எப்படி? அதுதான், அதனால தான் இது. அதனால ரொம்ப சந்தோஷப்படுறோம். மீண்டும் வரும். மீண்டும் ஸ்டாலின் தான் வருவார். போடுங்க. எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க? அந்த மாதிரி விஜய் வந்துட்டாரு, ஸ்டாலின் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டாலின் தான், கலைஞர் தான், எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பிறப்புலேருந்து. அதனால இது எங்கள் இஷ்டம், எங்கள் ஓட்டு அவ்வளோதான். மீதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. எங்களுது எப்பவுமே அவ்வளோதான், அவருக்கு தான் ஓட்டு. நல்ல காரியங்களாம் பண்ணிருக்காங்க, அதை பற்றிலாம் மக்கள் பேசவே மாட்டாங்க. இப்போ பேசுவாங்க. இப்போ யாரும் வரல, இன்னும் வந்து பார்த்தாங்கன்னா பேசுவாங்க. இந்த பாப்பா கேளுங்க, சொல்லுமா பீச்சு சூப்பரா? நீ வா, நீ சொல்லு. டிவியில் ரொம்ப சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா? அதிமுக ஆட்சி அதெல்லாம் எனக்கு தெரியல. இந்த ஆட்சி நல்லா இருக்குது, இது ஓகே, நிம்மதியாக இருக்குது. ஸ்டாலின் தான் வருவார். சொல்லுங்கள். நல்லா இருக்குங்க. பசங்களாம் நல்லா விளையாடுறதுக்கு ஃபர்ஸ்ட்லாம் மண்ணு தான் இருக்கும். இப்போ விளையாடலாம் நல்லா இதுவாக. எவ்வளோ சுத்தமாக இருக்கா? தண்ணி அந்த மாதிரி ஸ்விம்மிங் தண்ணி எல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? தெரியல, நான் இப்போ தான் வரேன். எனக்கு கீழே நல்லா சுத்தமாக இருக்குது. பசங்க வர குப்பைங்க இருக்கும், இப்போ அதெல்லாம் இல்லை. பசங்க விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு. இன்னும் பீச் கிட்ட போகல. சரிங்க, குழந்தைகளை கூட்டுறது, குழந்தைங்க நல்லா சேஃபாக விளையாட முடியுதுக்காக. ஏன்னா அதுக்கான சிசிடிவி எல்லாமே வச்சிருக்காங்க. எங்கள் முன்னாடி ஒரு பாத்ரூம் தான் இருக்கும். நீ பார்த்துருக்கீங்க, இவ்வளோ இடத்துல பாத்ரூம் இருக்குது. அது எங்கள் லேடிஸ்க்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை, லேடிஸ்க்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. திருநங்கைகளுக்கெல்லாம் கூட தனியாக பாத்ரூம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதுவும் நல்லா தான் இருக்குங்க. அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க நல்லது தானேங்க. குறிப்பாக வந்து இப்போ திமுகவோட 5 வருஷம் அந்த ஆட்சி காலம் முடிய போகுது. எப்படி இருந்துக்கு அந்த ஆட்சி? அதனால உங்களுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டி இருந்திருக்குதுங்களா? எங்கள் ஏரியாவில் நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க. சரி, திமுக மீண்டும் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களாக்கா? இருக்குங்க. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதுங்களா? எங்கள் ஏரியாவில் இருக்குங்க. எந்த ஏரியாக்கு? ராயபுரம். அங்கே வந்து திமுக மீண்டும் வர வாய்ப்பு இருக்கா மக்கள் மத்தியில்? இருக்குங்க. நன்றிங்க. சம்மர் டேஸில் வந்து விளையாடவும் நல்லா ஜாலியாக இருக்குது. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எவ்வளோ சுத்தமாக இருக்குது சார்? குறிப்பாக அந்த நீச்சல் குளமாக இருக்கட்டும், தண்ணி, பீச் எவ்வளோ சுத்தமாக? எல்லாமே நல்லா ஹைஜீனிக்காக நல்லா சுத்தமாக தான் இருக்குது. பசங்க விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா க்ளீனாக இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லை. மீண்டும் வரணும்னு தோணலை. இப்போ முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சும்மா ரொம்ப எம்டி இது மாதிரி இருந்திருக்கும். இப்போ எப்படி இருக்குங்க? ஃபஸ்ட்டுக்கும் இப்போது கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லா இருக்குது. பசங்க ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா டீசெண்டாகவும் இருக்குது. நோ ப்ராப்ளம். இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் தனியாக வந்து டாய்லெட் வச்சுருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இல்லை, டாய்லெட்டே இருக்காது ஒரு இடத்துல. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? அது கன்ஃபார்மாக ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாருக்குமே நல்ல ஃபெசிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. சுத்தமாக பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தீங்களா? எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. அதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டோமே, எல்லாம் க்ளீனாக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியாக நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்?
ஆட்சி முடிய போகுது இந்த 5 வருஷம், நீங்கள் எப்படி உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிருக்கு, திரும்பி வரணும்னு விரும்புறீங்களா? கண்டிப்பாக அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். மகளிர்லேருந்து எல்லா ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே நல்ல சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. எந்த ப்ராப்ளம் இல்லை. அவர் வந்தால் மறுபடியும் நல்லா தான் இருக்கும். மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தொடர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ. முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தான் இருக்குது. முன்னாடிலாம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். சும்மா வந்தோன்னா தண்ணி மட்டும் பார்த்துட்டு அதோட கிளம்பிடும். இப்போ ஃபுல்லாக பசங்களுக்கு ப்ளே ஸ்டேஷன்லாம் இருக்கிறனால ஜாலியாக விளையாட வச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூலே போகிறது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது. 1 மணி நேரத்துக்கு அந்த மாதிரி க்ளீன்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்விம்மிங் பூலு நான் போனதில்லை, ரொம்ப நாள் ஆச்சு. நான் போய் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தனியாக எங்கேருந்து போகிறதுக்கான ஒரு இது போட்டுருக்காங்க பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களால இது வரைக்கும் போக முடியாது. இப்போ அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வே இருக்கிறனால அவங்க அந்த வீல் சேரில் போயிட்டு அது வரைக்கும் கன்வே பண்ணிட்டு வரதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மக்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சு இப்போ நம்ம ஈஸியாக போயிட்டு வரோம், நமக்கு அதோட அருமை தெரியறது இல்லை. பட் அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க ரொம்ப தான் சந்தோஷப்படுவாங்க. குறிப்பாக வந்து முன்னாடி டாய்லெட் எங்கேயாவது இருக்குது. இப்போ ஆனால் டாய்லெட்டு நிறைய இடத்துல இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இல்லை 2 தான் இருக்கும் அந்த பீச்சில். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லைட் ஹவுஸ் வரையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு டாய்லெட் போட்டிருக்காங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கூட தனியாக டாய்லெட்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க எங்களுக்குன்னு டாய்லெட் கூட எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் செப்பரேட்டாக இருக்கும்போது அது அவங்களுக்கு நல்ல விஷயம் தான். இப்போ எப்படி பார்க்குறீங்க பிரதர்? முன்னாடி இருந்த ஆட்சிகளுக்கும் இப்போ கடந்த 5 வருஷமோட திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க பிரதர்? அது ஐடியா இல்லை பிரதர். இல்லை ப்ரோ, ஆட்சி காலம் முடிய போகுது, உங்களோட கருத்து என்ன? ஃபெசிலிட்டி உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி கிடைச்சிருக்கு? நல்லா இருக்குங்களா, பரவாயில்லையா அப்படி கேட்குறேன். ஓகே ஓகே ஓகே. அண்ணா, இப்போ அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நடக்கிறதுக்கு ஒரு ஸ்டேப்ஸ் போட்டிருக்காங்க. திருநங்கைகளுக்கு வந்து டாய்லெட் செட் பண்ணிருக்காங்க, ஸ்விம்மிங் பூல்லாம் சுத்தம் பண்ணிருக்காங்க, பீச்சில் நிறைய வெல்ஃபேர் திட்டங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இப்போ வரவேற்க வேண்டியது தான். இப்போ இருக்கிற ஆட்சியை பற்றி சொல்லுவோம் போனால் இப்போ ரெடி பண்ணதெல்லாம் இப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும். நான் ஃபஸ்ட்டு இருந்ததை விட ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு வெயில் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்தால் கொஞ்சம் நேரம் உட்கார மாதிரி இருக்குது, ஜாலியாக இருக்குது. இப்போ வந்து மாற்றுத்திறனாளி வந்து அவங்க பார்க்கவே முடியாது, இப்போ அதை பார்க்குறாங்க இல்லையா, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்ததும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ எங்கே போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா நம்மளாவது எங்கன்னா போயிடுவோம் அதான் திருநங்கைகளுக்கு கட்டியிருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க எங்கே போவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது இல்லையா, இப்போ கட்டி கொடுத்ததால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கும். இப்போ திமுக ஆட்சி முடிய போகுது, இந்த 2021 ஆரம்பிச்சு வருஷம் முடிய போகுது. எவ்வளோ நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா போயிட்டு இருக்கா? அது நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏன்னா மகளிருக்கு நிறைய செஞ்சுருக்காங்க, உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா பஸ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு. இதே மறுபடியும் தொடர்ந்தால் நல்லா தான் இருக்கும். 26 மீண்டும் முக ஸ்டாலின் ஆட்சி வரது வாய்ப்புகள் இருக்குது? வாய்ப்பு நிறைய இருக்குது, கம்மியாக இல்லை, அதிகமாக தான் இருக்குது. வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. எல்லாரும் வந்து இந்த மாதிரி எல்லாம் திமுக வரவே முடியாதுன்னு சொல்றாங்க. அது சொல்லுவாங்க, சொல்கிறவங்க 1000 பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம கட்சியை பற்றி தெரியாதுங்களா, அது வளர்ந்து வர்ற கட்சி, அதை பற்றி யாருக்கும் தெரியாது. அவர் கொள்கையை சொல்லலாம், சொல்கிறத எல்லாம் ஏற்றுக்க முடியாது இல்லையா. ஏற்றுக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களும் ஏற்றுக்குப்பாங்க. குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, பேசுகிற வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அமைதியாக இருந்து அவர் செய்கிறார் இல்லையா, அதுவே பெரிய விஷயம் தானே. அதை பற்றிலாம் அவர் கண்டுக்கிறது இல்லைல்ல கட்சி. ஆமாம், அவர் வேலையை அவர் பார்க்குறாரு, மக்கள் அவங்க வேலையை அவங்க பார்க்க போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அதெல்லாம் வந்துடுவார் அவர் அசல்ட்டாக. 100% நான் 10%, 1000% கூட சொல்லலாம். சொல்கிறது நம்ம இஷ்டம் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் மேலே ஒன்று இருக்குது இல்லையா, ஆண்டவர் என்ன முடிவு பண்ணிக்கிறா தெரியணும். அதன்படி தான் எல்லாம் நடக்கும். கண்டிப்பாக பிடிக்கும். அது 2026 அவங்க தான் 2.0 தான். இது சூப்பர். என்னை பொறுத்த அளவுக்கு பீச்சுன்றது வந்து இதுக்கு முன்னாடி வரும்போது வந்து கஷ்டமாக இருக்கும். பசங்க ராட்டினம் சுற்றணும், இது சுற்றணும். இப்போ 4-5 குழந்தை கூப்பிட்டு வரோம், எங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். இப்போ எந்த செலவுமே இல்லை, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சுத்தமாக இருக்குது. ஆமாம், பீச்சும் நல்லா இருக்குது, அந்த தண்ணியும் நல்லா இருக்குது, தரையும் அழகாக போட்டிருக்காங்க, ஒரு குப்பை கிடையாது, எல்லாமே பர்ஃபெக்ட், சூப்பர். இப்போவா இப்போ நல்லா இருக்குதா, நார்மலாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த ஆட்சி நல்லா இருக்குது. ஓகே, தெரியல அதெல்லாம்.
எல்லாமே வருது, வாங்குறோம். ஆமாம், கண்டிப்பாக வாங்குறோம். மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா? தொடரணும். ஆமாம், நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவர். நல்லா தான் போயிட்டுருக்கு. எதனா பிரச்சனை தான் நம்மளுக்கு சொல்லலாம். ஆனால் நார்மலாக நான் இவங்க அவங்கன்றதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ஆட்சி நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னை பொறுத்தளவுக்கு. வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குங்க திமுகக்கு? எங்கள் வீட்டில் இருக்குது 10-15 ஓட்டு இருக்குது. சரிங்க, எல்லாமே திமுக தானேக்கா? போடுவோம். ஆனால் என் பையன் அவங்களெல்லாம் வந்து அவங்க விருப்பம் தான். நாங்கள் யாரும் கம்பல் பண்ண மாட்டோம். பசங்கள்லாம் அவங்க விருப்பம். ஆனால் எங்களது வந்து இந்த ஓட்டு தான். திமுக தான். ஆமாம், மீண்டும் ஸ்டாலின் வருவாராக்கா? வரணும். நன்றி. ஆட்சி எப்படி இருக்குதுன்னா திமுக ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னோம்னா, இப்போ எங்கள் பொறுத்தளவுக்கு திமுக ஆட்சி போது நல்லா தான் இருக்குது, 100% நல்லா தான் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லா திட்டமும் கலைஞர் கொண்டு வந்தது தான். எல்லா ஆட்சியும் நடந்திருக்கு. பட் ஆனால் நீங்கள் பழைய ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இதுவுமே இவருடைய ஆட்சியில் வந்தது தான், கலைஞர் ஆட்சியில் வந்தது தான். எல்லா திட்டமுமே 100% அவர் திட்டம் வந்தது. அதனால் நல்லா தான் இருக்கும், போக இன்னும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ விஜய் எல்லாம் வந்த பிறகு அந்த திட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கிற மாதிரி எதுவுமே ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு மட்டம் தட்டுறாங்களா? அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குண்ணா? இல்லை, இப்போ அவர் வந்து இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்தா எல்லாருமே அப்படி தான் பழைய ஆளுக்கு திட்டிட்டு தான் பேசுவாங்க. பட் அவர் வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. பட் வந்து கொடுத்து வாய்ப்பு. நீங்கள் என்ன பயம் நடக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த 5 வருஷத்துக்கு? திமுக என்ன பயம் நடந்துவீங்களா? இல்லை, இப்போ அவர் இந்த லேடிஸ்க்கு ப்ரீ ஃபர்ஸ்ட் போட்டிருக்காரு, பசங்களுக்கு படிப்புக்கு பணம் கொடுக்குறாங்க. பட் எல்லாமே நல்லா தான். அவரோட திட்டம் எல்லாம் சொன்னல, கொண்டு வந்த திட்டம் எல்லாமே அவங்க கொண்டு வந்த திட்டம் தான், வேறு யாரும் கொண்டு வரல. 2026 மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி வருமானா? கண்டிப்பாக ஒரு 100%. வந்தால் எப்படி இருக்கும்ண்ணா தமிழ்நாடு? வந்தால் இன்னும் இது போக இன்னும் அதிகமாக தான் இருக்கும். நல்லா பண்ணது நல்லா பண்ணுவாங்க. அது ஏன்னா மீன்ஸ் இப்போ பண்ணுற திட்டத்தோட நான் பெஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ.